அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேர்களே, நெடுங்கால பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் கத்தோலிக்க திருவையின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வார நிகழ்ச்சியில் 2024 ஆண்டு திருவை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அளிக்கும் நிகழ்வோடு தொடங்கும் மற்ற ஆண்டுகளைப் போலவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 2024 ஆண்டு அமைந்திருந்தது. அந்த ஆண்டின் ஜனவரி மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்குவது வழக்கம். அப்பொழுது பெற்றோர்கள் மீது திருத்தந்தை அவர்கள் தனது அக்கறையை வெளிப்படுத்தினார். தற்போதைக்கு இந்த குழந்தைகள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் பாட்டு கச்சேரி தொடங்க வழிவகுக்கலாம். அவர்கள் பசியாக இருந்தால் அமைதியாக இங்கே உணவளிக்க வேண்டும். அவர்களுக்கு புழுக்கமாக இருந்தால் அவர்களின் ஆடைகளை அவர்கள் களைந்து விடலாம். சில நேரங்களில் வெப்பம் அவர்களுக்கு மோசமான உணர்வை தரும். ஒரே பாலின தம்பதிகளுக்கு ஆசிர் வழங்குவதை அனுமதிக்கும் ஆவணமான ஃபிடூசியா சப்ளிகன்ஸ் என்பதன் பொருளை தெளிவுபடுத்துவதற்கு நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பீட கழகத்தின் தலைவர் முயற்சி செய்தார். வெளியிடப்பட்ட தெளிவுபடுத்தும் கடிதமானது ஒரே பாலினத்தவர்களுக்கு ஆசிர் வழங்குவதை திருமணத்தின் புனிதத்துடன் ஒப்பிடக்கூடாது என்றும் அதன் பயன்பாட்டில் மறைப்பணி விவேகத்தின் அவசியம் இருப்பதையும் வலியுறுத்தியது. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஞாயிறு மூவேலி ஜபத்தின் போது வருட தொடக்கத்தை அறிவித்தார். 2025 ஆண்டின் யூபிலியை கருத்தில் கொண்டு ஜபத்தின் பெரும் மதிப்பையும் முழுமையான அவசியத்தையும் மீண்டும் கண்டறிய தங்களை தயார்படுத்துமாறு விசுவாசிகளை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓர் பாலின ஈர்ப்பாளர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பான தெளிவை கொண்டு வந்தது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம். அந்த மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். பிப்ரவரி மாதத்தில் வத்திக்கானில் 2 முன்னாள் திருநிலைப்படுத்தப்பட்ட பெண்கள் நன்கு அறியப்பட்ட மொசைக் கலைஞரான அருத்தந்தை மார்க்கோ ரூஃப்னிக் அவர்களால் முறைகேட்டிற்கு ஆளானதாக அப்பெண்களில் ஒருவர் முதல் முறையாக பகிரங்கமாக பேசினார். திசை திருப்பம், குழப்ப நிலை மற்றும் கடவுளுடனான எனது உறவை மீறும் உணர்வு எனக்கு இருப்பதாக உணர்ந்தேன். அது எனக்கு மிகவும் அழிவுகரமான புள்ளியாக இருந்தது. என் முழு வாழ்வின் பொருள் அவமானமாய் மாறியதை உணர்ந்தேன். தீமையின் வலியை உணர்வதோடு என் இதயத்தில் ஒரு பெரிய பாரமும் இருந்தது. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான வத்திக்கான் திருப்பிட கழகமானது இவ்வழக்கு தொடர்பான தகவல்களை தொகுத்து கொண்டே இருந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் வெளிப்படைத்தன்மையை வழங்குமாறு பலமுறை வத்திக்கானுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஒரே பாலின உறவுகளை ஆசிர்வதிக்க குருக்கள் அனுமதிக்கும் ஃபிடூசியா சுப்ளிகன்ஸ் என்ற அறிவிப்பை வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகம் வெளியிட்டதிலிருந்து 2 மாதங்களுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் அதை குறித்த தெளிவை வழங்கினார். இத்தாலிய இதழான கிரெடரேயில் வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலில் யாருக்கும் ஆசீர்வாதம் மறுக்கப்படக்கூடாது என்ற தனது நிலைப்பாட்டை திருத்தந்தை அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஆண்டு தவக்காலத்தின் முக்கிய நிகழ்வுகளை கொண்டிருந்தது மார்ச் மாதம். அம்மாதத்தை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மார்ச் மாதம் புனித வார கொண்டாட்டங்களில் பங்கேற்க மில்லியக்கணக்கான மக்கள் ரோம் நகருக்கு சென்றனர். குருத்தோலை ஞாயிறு அன்று புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற திருமறை கொண்டாட்டத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமை வகித்தார். ஆனால் அவர் குருத்தோலை பவனியில் ஊர்வலத்தில் பங்கேற்கவில்லை, மறையுரை வழங்கவில்லை. இந்த முடிவானது உடல்நலக் கோளாறு காரணமாகவா இல்லையா என்பதை வத்திக்கான் தெளிவுபடுத்தவில்லை. புனித வியாழன் அன்று ரோம் மறை மாவட்டத்தின் ஆயராக கிறிஸ்மா திருப்பலியை கொண்டாடிய திருத்தந்தை அவர்கள் மாலையில் பாரம்பரிய பாதங்களை கழுவும் சடங்கிற்காக பெண்கள் சிறைக்கு சென்றார். அவரது செயலால் கைதிகள் நெகிழ்ச்சி அடைந்தனர். அங்கு மன்னிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார். ஒரு முறை ஞானியான வயதான பெண்மணியினை பார்த்தேன். அப்போது அவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மன்னிப்பதில் சோர்வடையவில்லை என்றார். ஆம், மன்னிப்பு கேட்டு
சோர்வடைகின்றவர்கள் நாம் தான். சோர்ந்து போகாமல் இருக்க இன்று இறைவனிடம் அருள் வேண்டுவோம். சிறிது பெரிது என்று நமக்கு எப்போதும் தோல்விகள் இருக்கலாம். ஆனால் இறைவன் எப்போதும் நமக்காக திறந்த கரங்களோடு காத்திருக்கிறார். அவர் மன்னிப்பதில் என்றுமே சோர்வடைய மாட்டார். அடுத்த நாள் கடைசி நிமிடத்தில் கொலோசியத்தில் உள்ள சிலுவையின் பாரம்பரிய புனித வெள்ளி சிலுவை பாதை நிகழ்வில் திருத்தந்தை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. புனித சனிக்கிழமை அன்று பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலிக்கு திருத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஊருக்கும் உலகிற்கும் என்ற சிறப்பு ஆசிரியை வழங்கினார். இந்த கொண்டாட்டத்துடன் ரோமில் உள்ள ஒரு பரபரப்பான காலம் முடிவுக்கு வந்தது. உயிர்ப்பு பெருவிழா சமயத்தில் ரோம் நகரானது உலகம் முழுவதிலும் இருந்து பயணிக்கும் மில்லிய கணக்கான திருப்பயணிகளை வரவேற்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மேற்கத்திய நாடுகளின் முதுபெரும் தந்தை என்ற அடைமொழியை மீண்டும் பெற்றது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமாகும். அம்மாதத்தின் நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துணை ஆயர் டேனியல் லிபனோரி மற்றும் விகார் ஜெனரல் ஏஞ்சலோ டி டொனாட்டிஸ் ஆகிய இருவரையும் நீக்கி ரோம் மறை மாவட்டத்தில் பொருத்தமான சில மாற்றங்களை செய்தார். மேலும் அவருக்கு மாற்றாக ஒருவரை கண்டுபிடிக்க தேவையான நேரத்தை எடுத்துக் கொள்வதாகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்தார். 2024 ஆண்டு புதிய திருப்பீட ஆண்டு புத்தகத்தில் பிரதிபலிக்கும் விதமாக மேற்கின் முதுபெரும் தந்தை என்ற பட்டத்தையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வியக்கத்தக்க வகையில் மீண்டும் பெற்றார். இந்த முடிவிற்கான காரணங்கள் தெரியவில்லை என்றாலும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் கான்ஸ்டன்டினோப்பிளின் எக்குமெனிக்கல் ஆலோசகர் அவர்கள் இது ஒரு ஒப்புதல் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். இந்த மாதம் வத்திக்கான் பத்திரிகையாளர் ஜேவியர் மார்டினிஸ் புரோகால் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் இணைந்து 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பற்றிய புத்தகத்தை வெளியிட்டார். அதில் கர்தினால்கள் குழுவை சீர்திருத்த மாட்டேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். அனைத்து திருத்தந்தையர்களும் கர்தினால்கள் குழுவை சீர்திருத்தியுள்ளனர். நான் இன்னும் அதை சீர்திருத்தவில்லை. ஏனென்றால் இது எனக்கு 2ஆம் நிலை பணியாகவே தோன்றுகிறது. ஏப்ரல் மாதத்தில் வத்திக்கான் கோட்பாட்டு அலுவலகத்தின் தலைவர் டிக்னிட்டாஸ் இன்ஃபினிட்டா அவர்கள் முதன்முறையாக ஊடகங்கள் முன் பகிரங்கமாக தோன்றினார். அப்போது கருக்கலைப்பு, பாலின மாற்றம் மற்றும் வாடகை தாய் முறைகள் மனித மாண்பின் கடுமையான மீறல்கள் என்று கூறும் ஆவணம் குறித்து பகிர்ந்து கொண்டார். ஏப்ரல் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானை விட்டு வெளியேறி ரோமின் புறநகரில் உள்ள ஒரு ஆலயத்தில் 200 குழந்தைகளை சந்தித்தார். மேலும் வெனிஸுக்கு ஒரு விரைவான பயணம் மேற்கொண்டார். அங்கு பல சந்திப்புகளின் ஒன்றாக பெண்கள் சிறை கைதிகளை சந்தித்தார். அப்போது அவர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக அன்னை மரியாவின் உருவத்தை கொடுத்தார். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்தோனேசியா, பப்புவா நியூ கினியா, கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 4 நாடுகளுக்கு 11 நாட்களை உள்ளடக்கி மிக நீண்ட திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் பல முக்கிய முடிவுகளை எடுத்தது, அவர் G7 மாநாட்டில் கலந்து கொண்டது ஆகிய நிகழ்வுகள் கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஆகும். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் 34 சுவிஸ் காவலர்களின் பதவி பிரமாணத்துடன் மே மாதம் துவங்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் அவருக்கு பின் வரும் திருத்தந்தையர்களுக்கு உண்மையாகவே சேவை ஆற்றுவதற்காக இவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். மே மாதமும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்தார். ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட்டின் பின்னணியில் புகழ்பெற்ற இத்தாலிய நகரமான வெரோனாவுக்கு அவர் சென்றார். அங்கு அமைதி அரங்கம் 2024 என்ற கூட்டத்தில் பங்கேற்று இத்தாலியில் உள்ள அனைத்து சிறைகளிலும் அதிக தற்கொலை விகிதங்களை கொண்ட வெரோனாவின் மாண்டோரியா சிறைக்கு கைதிகளுடன் மதிய உணவு அருந்தினார். அம்மாத இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் உலக குழந்தைகள் தினத்தை நடத்தினார். உலகம் முழுவதிலுமிருந்து 50,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வார இறுதி நிகழ்வை தொடங்குவதற்கு ரோம் ஒலிம்பிக் மைதானத்தில் கூடினர். நன்றாக பாருங்கள், உங்கள் கையை எனக்கு கொடுங்கள், இது அமைதிக்கான செயல். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் அருகில் இருக்கும் சிறுவர் அல்லது சிறுமியுடன் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அமைதியின் செய்கை இது. அனைவரும் ஒன்றாக செய்யுங்கள். அமைதி எப்போதும் சாத்தியம். நன்றி. இந்த முயற்சியின் நோக்கம் என்னவென்றால் குழந்தைகள் ஒன்றாக கூடி உலகின் எதிர்காலத்தில் அவர்கள் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திப்பதாகும். பின்பு புனித பேதுரு சதுக்கத்தில் ஒரு திருப்பலியுடன் இந்த நிகழ்வு நிறைவு பெற்றது. 2024 ஆண்டு ஜூன் மாதம் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பங்கு பெற்றார். இத்தாலிய பகுதியான புக்லியாவிற்கு சென்று செயற்கை நுண்ணறிவு மற்றும் அது மனித மாண்பிற்கு ஏற்படுத்தும் ஆபத்து குறித்து உரையாற்றினார். இயந்திரங்களின் உருவாக்கத்தில் தங்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் முடிவெடுக்கும் மக்களின் திறனை பறித்தால் மனித குலத்தை நாம்
நம்பிக்கையற்ற எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இந்த உச்சி மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தினார். அந்த சந்திப்பின் போது இருவரும் காசாவில் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களின் முன்னாள் தனிச் செயலாளரான பேராயர் கான்ஸ்வைன் அவர்களுக்கு புதிய தூதராக நியமனத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கினார். பிரான்சிஸ் அவர்களும் கான்ஸ்வைன் அவர்களும் குறிப்பாக திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் இறந்ததிலிருந்து ஒரு சிக்கலான உறவை கொண்டிருந்தனர். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை பால்டிக் நாடுகளுக்கான தூதராக நியமிக்க முடிவு செய்தார். ஜூன் மாதத்தில் முன்னாள் அமெரிக்க தூதரான பேராயர் கார்லோ மரிய விகானோ பிளவு குற்றச்சாட்டின் பேரில் சாட்சியமளிக்க நம்பிக்கை கோட்பாட்டிற்கான திருப்பிட கழகத்தால் வத்திக்கானுக்கு வரவழைக்கப்பட்டதால் மீண்டும் செய்திகளில் இடம்பெற்றார். விடுமுறை காலமாக இருந்தாலும் தனது பணி மற்றும் சந்திப்புகளை திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து ஆற்றியது கடந்த ஜூலை மாதமாகும். அம்மாதத்தின் நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜூலை மாதம் விடுமுறைக்கான மாதமாக இருந்தாலும் திருத்தந்தை அவர்கள் இத்தாலிக்குள் தனது பயணத்தை தொடர்ந்தார். இந்த சமயத்தில் வடகிழக்கு ட்ரை ஸ்டேட்டிற்கு சென்று ஒரு மாநாட்டில் பங்கேற்று சில வகையான நலன்களுக்கு எதிராக எச்சரித்தார். வெல்ஃபரிசம் என்பது ஜனநாயகத்தின் எதிரி, அண்டை வீட்டாரை எதிர்க்கும் எதிரி அது. மேலும் மக்களின் மாண்பை அங்கீகரிக்காத சில வகையான உதவிகள் சமூக பாசாங்குத்தனமாகும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இம்மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானின் கோடைக்கால முகாமுக்கு சென்றார். இது பாரம்பரிய ஒன்றாகிவிட்டது. திருத்தந்தை உரையை கேட்க 50,000 பலிபீட பணியாளர்கள் ரோம் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு புனித பேதுரு சதுக்கத்தில் காத்திருந்தனர். நீங்கள் மரியாளைப் போல கவனமுள்ள மனதோடு இருக்கின்றீர்கள். இதயத்தோடு பணி புரிந்தால் உங்களோடு இருக்கும் கடவுளின் மறைபொருள் ஒரு புதிய வழியில் மற்றவர்களோடு பழகும் திறனை உங்களுக்கு வழங்குகிறது. இம்மாதத்தின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பிஸியான கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கு திரும்பினார். மேலும் தனது வாராந்திர புதன் பொது பார்வையாளர்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்கினார். துன்புறும் மற்றும் அடக்குமுறைகளுக்கு ஆளாகும் கிறிஸ்தவர்களை குறித்த புதிய நெருடல்களை கொண்டிருந்தது கடந்த வருட ஆகஸ்ட் மாதம். அம்மாத நிகழ்வுகளை இந்த பகுதியில் காண்போம். ஜூலை மாத இடைவேளைக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பொது நடவடிக்கையை மீண்டும் தொடங்கினார். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புனித மேரி மேஜர் பசிலிக்காவிற்கு ஜெபிப்பதற்காக சென்றார். வத்திக்கானில் அவரது விருந்தினர்களாக மலாவியின் அதிபர் மற்றும் உகாண்டா பாராளுமன்றத்தின் சபாநாயகர் போன்ற பல அதிபர்களை திருத்தந்தை சந்தித்தார். 2015ஆம் ஆண்டின் தனது பயணத்தை தொடர்ந்து மீண்டும் அந்நாட்டிற்கு செல்ல தனது விருப்பத்தை அங்கு அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதத்தில் அமேசான் நிறுவனரும் உலகின் 3வது பெரிய பணக்காரருமான ஜெஃப் பெசோஸ் அவர்கள் திருத்தந்தையை சந்திக்க வருகை தந்தார். இறுதியாக 2020ஆம் ஆண்டு பெய்ரூட் குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் உறவினர்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்தார். ஒரு மூவேளை ஜெபத்தின் போது உக்ரைனில் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்களை தடை செய்யும் புதிய சட்டத்திற்கு எதிராக திருத்தந்தை அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தினார். ஆகஸ்ட் மாதத்தில் நிக்காரகுவாவில் கிறிஸ்தவர்கள் வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் நிலைமை குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் வத்திக்கானில் இருந்து நீண்ட விசாரணை செயல்முறைகளை தொடர்ந்து சொடாலிட்டியம் கிறிஸ்டியானே வித்தை அமைப்பின் நிறுவனர் வெளியேற்றப்பட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கையொப்பமிட்ட அறிக்கையின் மூலம் இந்த முடிவை திருப்பிடம் அறிவித்தது. கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஏறக்குறைய 6 நாடுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பயணம் சென்றார். அந்த மாதத்தின் நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருப்பிட தலைமையில் நீண்ட பயணம் ஒன்று இடம்பெற்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசியா மற்றும் ஓசியானாவிற்கு திருத்துது பயணம் மேற்கொண்டார். அங்கு 12 நாட்கள் இருந்தபோது கிறிஸ்தவம் அதிகம் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியாக திருத்தந்தை வருகை தந்த இடங்களுக்கும் சென்றார். உலகிலேயே அதிக முஸ்லிம்களை கொண்ட நாடான இந்தோனேசியாவில் மத அடிப்படைவாதத்திற்கு எதிராக ஒற்றுமை என்ற செய்தியை திருத்தந்தையும் பெரிய இமாம் அவர்களும் வெளியிட்டனர். சில வாரங்களுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் பயணம் மேற்கொண்டு அருகில் உள்ள பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் நாடுகளுக்கு சென்றார். இந்த பயணங்களில் செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் கருக்கலைப்பு குறித்த தனது உறுதியான எதிர்ப்பை மீண்டும் வெளிப்படுத்தினார்.
நீங்கள் உயிருள்ள மனிதரை கொல்கிறீர்கள். இதற்கு தங்களை கடனாக கொடுக்கின்ற மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு உயிரை கொல்கிறார்கள். தீவிர செப்டம்பர் மாத திட்டம் 87 வயதான திருத்தந்தையை பாதிக்கவில்லை. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 6 நாடுகளுக்கு பயணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவையில் கடந்த அக்டோபர் மாதம் ஆயர்கள் மாமன்றத்தின் மாதம் என்றால் நவம்பர் மாதம் இந்த நூற்றாண்டின் முதல் புனிதர் அறிவிக்கப்பட்ட மாதமாகும். அந்நிகழ்வுகளின் மறுபார்வையை இந்த பகுதியில் பார்ப்போம். அக்டோபர் மாதமானது ஆயர் மாமன்றத்தின் இறுதி கட்டத்தால் குறிக்கப்பட்டது. அதன் தொடக்கத்தில் எந்த ஒரு பதட்டத்தையும் அமைதிப்படுத்த முயல வேண்டும் என்றும் ஒற்றுமை பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். பல மாதங்களாக திரு அவையின் சில துறைகள் விழிப்புடன் இருந்தன. ஆயர் மாமன்றத்தின் முடிவில் பெண்கள் குருத்துவ அருட்பொழிவை அனுமதிப்பது போன்ற ஆழமான கோட்பாட்டு மாற்றங்களாக இருக்கும் என்று அவர்கள் அஞ்சினார்கள். இருப்பினும் அந்த இறுதி ஆவணத்தில் திரு அவையில் பெண்கள் முக்கியமான பதவிகளை ஆக்கிரமிக்க ஏற்கனவே நியதி சட்டம் வழங்குகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அவற்றை பயன்படுத்துவது மட்டுமே அவசியம். அக்டோபர் மாதத்தில் வத்திக்கான் ஆயர் மாமன்றம் தவிர புனித பேதுரு பேராலயத்தில் உள்ள புகழ்பெற்ற பால்டாச்சின் பணியும் நிறைவடைந்தது. இந்த பணியானது 9 மாதங்கள் நீடித்தது. மேலும் பெர்னினியின் அற்புதமான வேலையை சாரக்கட்டுக்கு கீழ் மறைத்தது தற்போது மீண்டும் ஜொலித்து வருகிறது. பிறக்காத குழந்தைகள் உட்பட இறந்த குழந்தைகள் ஓய்வெடுக்கும் இடமான ஏஞ்சல்ஸ் கார்டனுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகையுடன் நவம்பர் மாதம் தொடங்கியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்கால திருத்தந்தையர்களுக்கான இறுதிச் சடங்குகளை எளிமைப்படுத்தினார். இது அவரது சொந்த இறுதிச் சடங்குக்கும் பொருந்தும். இனிமேல் ஒரு திருத்தந்தையின் மரணம் ஒரு சிற்றாலயத்தில் உறுதிப்படுத்தப்படும். மேலும் உடல் நேரடியாக ஒரு சவப்பெட்டியில் வைக்கப்படும். இதுவே புனித பேதுரு பசிலிக்காவிலும் திறக்கப்பட்டு விசுவாசிகளால் வணக்கம் செலுத்தப்படும். வருங்கால திருத்தந்தை இந்த ஆவணத்தை சீர்திருத்தும் வரை இந்த மாற்றம் அமலில் இருக்கும். கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களுக்கு புனிதர் பட்டம் குறித்த அறிவிப்பு இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. 2006ஆம் ஆண்டு அவர் இரத்த புற்றுநோயால் இறந்தார். அடுத்த ஆண்டு குழந்தைகள் தினத்தன்று, இளமை பருவத்தினர் தினத்தன்று அருளாளர் கார்லோ அக்குட்டிஸ் அவர்களை புனிதராக அறிவிக்க இருக்கின்றேன். இந்த இளைஞர் ஏழைகளுக்கான தனது அர்ப்பணிப்பிற்காகவும் நற்கருணை அற்புதங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பல வலைத்தளங்களை உருவாக்குவதன் மூலம் நற்செய்தி அறிவிப்பதற்கு இணையத்தை பயன்படுத்தியதற்காகவும் தனித்து நின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 47வது திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். அதோடு தனது 87வது அகவையையும் அடைந்தார். அம்மாத நிகழ்வுகளை இன்றைய நிகழ்ச்சியின் கடைசி பகுதியாக பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வத்திக்கானில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக தொடங்கியது. கொண்டாட்டங்கள் மற்றும் வரலாற்று தருணங்களால் இது குறிக்கப்பட்டது. மாதத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையானது திருவருகை காலம் தொடக்கத்தை குறித்தது. அதைத் தொடர்ந்து வத்திக்கானில் ரெகாக்னிட்டியோ என்ற புதிய கதவு திறப்பதற்கான ஆயத்த சடங்கு விழா நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் கிறிஸ்துமஸ் மரத்தின் திறப்பு விழா மற்றும் புனித பேதுரு சதுக்கத்தில் கிறிஸ்துமஸ் குடில் காட்சி என 2 முக்கியமான நிகழ்வுகளுடன் பரபரப்பான நாளாக இருந்தது. கிரேட்டோவின் சமூகத்தால் தயாரிக்கப்பட்ட தண்ணீர் மீது குடில் என்ற இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பிறப்பு காட்சி சிறப்பாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. 2வது நிகழ்வாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் 21 புதிய கர்தினால்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இயேசு உங்களை சாட்சிகளாக, சகோதரத்துவத்தின் சாட்சிகளாக இருக்க அழைக்கின்றார். அவர் உங்களை ஒற்றுமையை கட்டி எழுப்புகின்றவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார். இதுவே உங்களது பணி. மேலும் டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் அமலோற்பவ அன்னை பெருவிழா நாளில் பியாசா டி ஸ்பாக்னாவில் அன்னை மரியாவின் பாதத்தில் மலர்களை வைத்து திருத்தந்தை அவர்கள் மரியாதை செலுத்தினார். இந்த மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதிய திருத்தந்தை வாகனத்தை பெற்றார். இது குளிர் நாட்களுக்கு என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. மாதத்தின் மத்தியில் திருத்தந்தை அவர்கள் கோர்சிகாவிற்கு தனது 47வது பயணத்தை மேற்கொண்டார். மேலும் அவரது பிறந்த நாளையும் கொண்டாடினார். யூபிலி மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கிறிஸ்துமஸ் செய்தியின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புனித கதவு திறக்கப்பட்டதன் மூலம் இந்த மாதம் நிறைவடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் போல டிசம்பர் மாதம் 25ஆம் நாளன்று ஊர்பியட் ஊர்பி சிறப்பு ஆசிரின் போது அமைதிக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் திருத்தந்தையின் செய்தி அமைந்திருந்தது. என்ன அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder.
ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம்.